முதல் அத்தியாயத்துல 4வது பாதம் காரணாத்தியாயம். அதுல வந்து 4வது பாதம். 4வது பாதம் வந்து இது வந்து 8 அதிகரணம் இருக்கு. இதுல 29 சூத்திரங்கள் வருது. இதுல வந்து இது வந்து காரணாத்தியாயம் முதல்ல நம்ம சொன்னது வந்து காரணம் ஆகக்கூடிய மிக தெளிவான சொற்களை எல்லாம் ஆராயறது அப்படின்னு சொல்லிதான் அதுல முதல்ல போட்டிருக்கு. அந்த காரணாத்தியாயம்னா என்ன மீனிங்ன்றதுக்கு வந்து அந்த சொற்களை வந்து நல்லா ஆராயறதுன்னு. இந்த 4வது பாதம் ஆரம்பிக்கும் போதே என்னன்னா சாங்கியர்களோட கருத்துக்களை வந்து மறுக்கிறது தான் வந்து இதுல ஆரம்பிக்குது. ஆரம்பமே இதுல வந்து கொஞ்சம் நம்ம சாங்கிய தத்துவம்னா சாங்கிய தத்துவம் வந்து ரொம்ப ஏன்ஷியண்டா வேத உபனிஷத்து காலத்திலேயே வந்தது. அதுவும் அதை இயற்றியவர் வந்து கபிலர். அது வந்து ஈவன் பகவத்கீதையில கூட நான் வந்து கபிலராக இருக்கிறேன்னு ஒரு இடம் வர மாதிரி ஒரு இடத்துல பார்த்தேன் நான். அதனால அவர் வந்து அந்த அளவு ஏன்ஷியன்ட் உபநிஷத்துகள் எல்லாம் ரெஃபரன்ஸ் வர அளவு சாங்கிய மதம் வந்து ரொம்ப பழங்காலத்துல இருந்து இருந்துட்டு இருந்தது. இது எப்படின்னா அது வந்து இயற்கை வழிபாடு. நம்மளே வந்து ஆரம்பத்துல எப்படி இருந்திருப்போம்னா வந்து ஒரு இயற்கை தான் மண்ணை வந்து வழிபடுறதுங்கிறது வந்து இயற்கை வழிபாடு. எல்லா பழங்குடிகள் வழிபாடு வந்து ஆரம்பமே வந்து மண்ணை தான் வழிபட்டாங்க. அதே மாதிரிதான் இவர் வந்து மனுஷர் முதல்ல வழிபட்டது இயற்கை பிரகிருதி, அதான் மண்ணை தான் முதல்ல வழிபடணும். முழு முதல்ல மண்ணு தான் இருந்துச்சு மண்ணு அப்படிங்கிற மாதிரி அத பிரகிருதியை தான் அவரு சொல்றாரு முதல்ல கபிலர். அதுதான் இது இன்னொரு பேரு. இதுக்கு வந்து ஆதி இயற்கை வாதம்னு கூட இதுக்கு இன்னொரு பேரு. இது எப்படின்னா வந்து நமக்கு கூட தோணும் விலாசமான பெரிய மலைகள், அந்த மேல இருக்கிற மேகமோ இல்ல ஒரு பெரிய கடலோ இல்ல தண்ணியோ, இந்த ஒரு பெரிய என்ன சொல்றது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருக்கிற ஒரு நதியோ ஒரு இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான இயற்கையை பார்க்கும்போது அது வந்து ஒரு கடவுளோட ஒரு ஒரு எப்படியாப்பட்ட கிரியேஷன் அப்படின்னு நம்ம அதிசயிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு எத்தனை கோடி இன்பம் வைத்தா ஆமா, அந்த ஒரு பெரிய கடலை நீங்க பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்கு. நம்ம எவ்வளவு சின்ன ஆளு, எவ்வளவு ஒண்ணுமே இல்லாதவங்க. தூசுன்றது வந்து அந்த ஒரு பெரிய அந்த இயற்கையை பார்க்கும்போது எல்லாருக்குமே அது மேல இயற்கையை வழிபடாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த இயற்கையை வந்து யாரா அந்த ஈவன் இப்போ கூட விவசாயிகள் வந்து மண்ணை வழிபடுறாங்க, எல்லாமே இருக்கு இதுல வந்து. இப்போ ஆனா அவர் என்னன்னா கண்ணால என்ன பாக்குறோம், ஃபர்ஸ்ட் இந்த பூமியை பாக்குறோம், பிரகிருதி. அடுத்தது அது நான் லிவிங் திங். அடுத்தது ஜீவா, நிறைய லிவிங் திங்ஸ் இருக்கு. அதனால புருஷன் ஜீவாத்மா இதுதானே நம்ம கண்ணால பாக்குறோம். இததான் நம்ம வந்து எடுத்துக்கணும். கண்ணால பார்க்காததை நம்ம எதுக்கு எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவரு கபிலரோட இது இருக்கு. சாங்கிய ஐ திங்க் சாங்கிய காரிகைன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்து புக்கெல்லாம் இப்போ வந்து இப்ப கூட இங்கிலீஷ்ல கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அது அவர் என்னன்னா இயற்கையில எப்படி இருந்ததுதான் முதல்ல ஸ்டில்லா இருந்தது. இயற்கை ஒண்ணுமே இல்லாம சத்வ ரஜோ தமோ மூணு தராசு, 3 தட்டு இருக்கிற தராசு அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருந்தது. அந்த தராசு திடீர்னு ஒன்னோட ஒண்ணு இடிச்சுக்க ஆரம்பிக்குது. இடிச்சுக்கிட்டு ஆரம்பிக்கும் போது அந்த சமநிலை குலையும் போதுதான் இந்த பெரிய எரிமலைகள், மலைகள், காடுகள், அந்த என்னது நீர்வீழ்ச்சிகள், தண்ணி, கடல் எல்லாமே உருவாக்கிடுது. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருந்தது. அதுக்கப்புறம் இயற்கை இந்த மாதிரி உருவான உடனே அதுல இருந்து உயிர்கள் உருவாச்சு. உயிர்கள் உருவாகி இந்த மாதிரி வந்தது அப்படின்றதோட அவர் வந்து எல்லாத்துக்குமே காரணம். அதுதான் இப்ப ஆரம்பிக்குது. அது அவர் என்ன சொல்றாரு, மூல பிரகிருதி தான் வந்து எல்லா உலகம் முதல் உருவானது அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா அடுத்தது வந்து திடீர்னு மகத்துன்னு ஒரு வார்த்தை அந்த இடத்துல வருது. அது வரும்போதுதான் இந்த வந்து நாம முன்னாடி ஆரம்பத்துல கூட பார்த்தோம், இந்த பூமி வந்து உலகிற்கு காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கூட மறுத்தோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த சாப்டர்ல அதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா இதுவா போட்டிருக்கு. அது வந்து இவங்க வந்து வேதத்தை தோட்டமா மறுக்கிறாங்க. வேதமே அவங்க ஒத்துக்கிறது இல்ல. கடவுளா பரமாத்மாங்கிறதையும் ஒத்துக்கிறது இல்ல. புருஷனுங்கிறது ஜீவாத்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. முதல்ல மூல பிரகிருதி, அடுத்தது புருஷன். இது 2 தான் அவங்க வந்து இது பண்றது. அதே இந்த 3 குணங்கள் வந்து என்ன ஆயிடுது, உயிர் உருவான உடனே அந்த உயிருக்கும் 3 குணங்கள் வருது.
இந்த சத்துவ ரஜோ தமோ குணங்கள். இந்த 3 குணங்களுடைய பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும்போது எல்லா சமநிலை கெட்டு போகும்போது எல்லாமே உருவாகுது, ஒண்ணா உருவாகுது. அதனால ஜீவனும் மூல பிரகிருதியும் தான் ஜெகத் காரணம் அப்படின்னு அவர் முடிச்சிடறாரு. இப்ப நாம அதை வந்து மறுத்து சொல்றதுலதான் இருக்கு. மூல பிரகிருதி தான் உலகத்துக்கு காரணம். ஏன்னா அது கண்ணால் நம்ம பாக்குறோம், அதனால உலகம் அப்படிங்கறத வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஜீவனோட சரீரம், நம்மளோட உடம்பும் வந்து பூமியில இருந்து வந்ததுதான், மூல பிரகிருதி தான் அதுவும். அதாவது பிரகிருதியோட சரீரம் கூட வந்து உங்களுக்கு அசத்து, அதுவும் வந்து இதா இருக்கு. இப்ப நம்ம அறியத்தக்க பொருளே வந்து மூல பிரகிருதிங்கிறாரு. ஆனா நம்ம வேதாந்திகள் என்ன, வேதத்தை ஃபாலோ பண்ற நம்ம என்ன சொல்றோம், பிரம்ம தான் அறியத்தக்க பொருள் அப்படின்னு சொல்றோம். இந்த அடுத்தது வந்து அதுல வந்து அடுத்து ஒன்னொன்னா அந்த ஜீவன் அப்படின்னு புருஷன்னு சொன்ன உடனே ஏதோ ஒண்ணு உள்ள இருந்தது, அது போன உடனே அந்த உடம்பு கீழே விழுந்துடுறதுன்னு தெரிஞ்சுட்டு உடனே அவங்க மகான்ற வார்த்தைய அந்த இடத்துல கொண்டு வந்து அது ஆத்மான்னு சொல்றாங்க. அது ஒண்டிதான் சேத்தனம், மத்ததெல்லாம் அச்சேதனம்னு சொல்றாங்க. சோ இது என்ன, இதுல வந்து கட்டோபநிஷத்துல வந்து இந்த நச்சிகேதஸ் கேக்குறான் யமன்ட்ட, மனுஷன் எப்படி உய்ய முடியும், ஆத்மாக்கு என்ன கதி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அது என்னதான் எங்கதான் போகும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். கேட்கும்போது அவர் சொல்ற இதுலதான் இந்த ஸ்டெப், முதல்ல உடம்பு இருக்கு, உடம்பு ஒண்ணும் கிடையாது. அடுத்தது அது வந்து எப்படி பாக்குதுன்னா புலன்கள், புலன்களுக்கு மேல மனது, மனசுக்கு மேல புத்தி அறிவு, அது வரைக்கும் எல்லாமே அச்சேதனம் தான், அத்தனையும் அச்சேதனம் தான். அடுத்தது ஆத்மா, அதுதான் சேதனம். அதுக்கு மேலதான் பரமாத்மா. பரமாத்மாங்கிறது வந்து கண்ணுக்கு புலப்படாதது. நம்ம இதுவும் ஆத்மாவும் புலப்படாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு நமக்கு தெரிஞ்சுக்கலாம், இது இருக்குது, இருக்கும்போது மனுஷன் உயிரோட இருக்கான், ஒண்ணு போயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து மனுஷன் உயிரோட இல்ல. சோ அதனால ஒரு ஆத்மான்னு ஒண்ணு, உயிர்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நம்ம அட்லீஸ்ட் இது பண்ண முடியும். அது உள்ள பரமாத்மா இருக்கா, கண்ணுக்கு புலப்படாதது இருக்கா அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது வந்து அவங்க வந்து அததான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த அப்புறம் பின்னாடி வந்து கண்ணுக்கு புலப்படாதது எல்லாமே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் நிறைய விஷயத்த நம்ப தான் முடியாது. அது பின்னாடி எல்லாம் கூட நிறைய இடத்துல வருது. ஏன்னா வந்து இப்ப வந்து ஒரு பெரிய ஆலமரத்தோட விதை வந்து சின்ன கடுகளவு தான் இருக்குது. அந்த அத்துணூண்டு விதையில இருந்து அவ்வளவு பெரிய ஆலமரம் வந்துதான்னு நம்மளால நம்ப முடியாதுதான். ஆனா அதை நம்பிதான் ஆகணும். இந்த மாதிரி நிறைய சூஷ்மமான விஷயங்கள் உலகத்துல ஏகப்பட்டது நம்ம கண்ணெதிரிலே இருக்கு. அந்த சூஷ்மமான விஷயங்கள் வந்து ஸ்தூலமான விஷயங்களை கண்ணுல பாக்குறோம். ஆனா சூஷ்மமான விஷயங்களை என்ன பண்றோம்னா நம்ம நம்பணும், நம்பித்தான் ஆகணும். இந்த நம்பணும் அப்படிங்கும் போதுதான் அதுக்கப்புறம் தான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த என்ன இந்த இது வந்து அனுமானாதிகரணம்ங்கிறது வருது. இது எதுக்கு எப்படி நம்பணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் முதல் சாப்டர்ல சுவாமி நிறைய சொல்லியிருக்காரு. இது எப்படின்னா அனுமானம், பிரத்யக்ஷம், அனுமானம், அடுத்த சான்றோர் வாக்கு, வேதம், ஸ்ருதி, இது மூணையும் வச்சுதான் நம்ம வந்து பிரத்யக்ஷம் கண்ணுல தெரிஞ்சதுன்னா நம்பிடுவோம். அடுத்தது சப்தம். அடுத்தது வந்து அனுமானம்ங்கிற போது நாம வந்து ஒரு 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 இதுல வந்து புரிஞ்சுக்கிறது, அனுமானத்தால புரிஞ்சுக்கிறது அப்படிங்கும் போது அதுவும் உலகம் எல்லாம் புரிஞ்சுக்கிறது கூட அனுமானத்துல நம்ம இந்த இதுவே வந்து அனுமானாதிகரணம் தான் இந்த சாப்டர்ல கீழே வருது. வரும்போதுதான் இது வந்து இந்த நச்சிகேதஸ் கேட்கிற கேள்வியில வந்து இங்க வந்து இந்த எது ஸ்டெப்பா மேல போய் கடைசியா அவ்யக்தம்னு முடிக்கிறாங்க. இன்விசிபிள் பொருள், இன்விசிபிளா இருக்கிறது தான் அது பரமாத்மான்னு. இதுல வந்து ஒரு அருமையான ஒரு குறியீடு ஒண்ணு சொல்றாங்க. உடம்பு அது நம்ம யோசிச்சுக்கலாம், அது எப்பயுமே அப்படிதான் இருக்கும். தத்விஷ்ணு பரமம் பதம், அதுக்கு முன்னாடி வந்து உடம்பே ஒரு ரதம், கடிவாளம் வந்து மனசுங்கிறது ஒரு உடம்பு ஒரு ரதம்னா 5 புலன்கள் இருக்கு. அது 5 குதிரை வந்து இந்த உடம்ப வந்து இழுத்துன்னு போறது. ஏன்னா எல்லா இடத்துக்கும் நம்ம போறது. அது புத்திங்கிறது ஒரு சாரதி. கீழே புத்தி வந்து புத்திஸ்ட் தான் வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணலாம், நல்லது எது கெட்டது எது அங்க போ இங்க போன்னு சாரதி. கடிவாளம் தான் மனசு. மனசை கட்டுப்படுத்தி நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ ஓடும் பாதை வந்து நாம விருப்பப்பட்டு போறது. சோ நம்ம விருப்பப்பட்டு போறது வந்து எந்த பாதையில போறோமோ அதுதான் இதாகுது. ஆத்மாங்கிறது ரதி, உள்ள உக்காந்து இருக்கிறது வந்து ஆத்மா. ரதிங்கிறது அதுக்கு மேல உட்கார்ந்து போற ரதத்துல உட்கார்ந்து போறான் ஆத்மா அப்படிங்கிற இடத்துலதான் இந்த மகானுங்கிற ஒரு வார்த்தை வருது. இந்த மகானுங்கிறது தான் நாம வந்து பிரம்மம், பரமாத்மா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றோம். ஏன்னா உடம்பு வந்து மூல பிரகிருதி ஆயிடுது,
ஆத்மாவும் ஒரு மாதிரி தெரியறது, உயிர் உயிருக்கு போயிடுறதுன்னு. பரமாத்மாங்கிற ஒன்னே ஒண்ணுதான் தெரியாத இருக்கு. சோ இத வந்து பல விதங்கள்ல இப்ப வந்து நம்ம இந்த வாக்கியங்கள், நல்ல பெரிய வாக்கியங்கள் மூலியம் தான் நம்ம அதை வந்து ஒத்துக்கணும், பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது. அதான் தத் விஷ்ணு பரமபதம் அப்படின்னு வந்து விஷ்ணுவின் பதம் தான் வந்து மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை ஒண்ணு வருது. அடுத்தது வந்து கீதையில வந்து கிருஷ்ணர் சொல்றான், எல்லா ஆத்மாக்களையும் கோக்குற உள்ள இருக்கிற நூல் போல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆத்மாக்களை கோக்கும் நூல் போல இருக்கேன் அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள இன்னொன்னு இருக்கு அப்படிங்கறத கிளியரா நம்ம கீதையில கிருஷ்ணர் சொல்றதால, இது மாதிரி எல்லாம் சொல்றதால அனுமானத்தால நம்ம வந்து மூல பிரகிருதியே புரிஞ்சுக்கலாம். ஆனா அதுவே உலக காரணம் கிடையாது. ஏன்னா மூல பிரகிருதியே நம்ம எப்படி வந்து உயிரை வெளியில எடுத்துட்டு போய் எல்லா வேலையும் அது பண்ணுமா? பண்ணாது. உள்ள இருந்து அதை இயக்கிறதுக்கு அதே மாதிரி நம்ம முன்னாடி கூட பார்த்தோம், இயற்கையில கூட ஒரு விதி இருக்கு. இயற்கை இஷ்டத்துக்கு போறது கிடையாது. ஈவன் அந்த இதுவே சொல்றாங்களே, சுனாமி, பெரிய நேச்சுரல் கலாமிட்டிஸ் இதெல்லாம் ஏற்படுறது இந்த இது பாரத போருக்கே வந்து நம்ம பாசுரத்துல எல்லாம் வரும். உலகம் ரொம்ப மக்கள் ஜாஸ்தி ஆனதால்தான் பாரத போரை நடத்தினாய் அப்படின்லாம் ஒரு லைன் வரும். உலகம் வெயிட் குறையணுங்கிறதுக்காக, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாமே நடக்குது. அதனால அந்த உள்ளிருந்து இயக்குபவன் வந்து பரமாத்மா, அவன் தான் உலகத்துக்கு காரணம்னு இந்த அதிகரணத்துல முடிக்கிறாங்க. அடுத்து சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க, சாகா சஞ்சாரம் மட்டும் வந்தீங்க. அதாவது மகான் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இந்த மகான் அப்படிங்கிறது 2 அர்த்தம் உள்ளது. ஒண்ணு மிக பெரியது, அறப்பெரியது. இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க மூல பிரகிருதி மகான், அகங்காரம் வருது. ஸோ இந்த மகான்கிறது மூல பிரகிருதிக்கு அப்புறம் வர மகானா இல்லை பெரியதுங்கிற எண்ணத்துல வருதா? அதான் பிரச்சனை. இப்போ இதை ஒரு உருவகப்படுத்திருக்காங்க. எப்படின்னா, உடம்புங்கிறது ஒரு தேர், 5 புலன்கள், 5 குதிரைகள், மனம் கடிவாளம், புத்தி செலுத்தக்கூடிய சாரதி. புத்தியால மனசு மூலமாக புலன்களை கண்ட்ரோல் பண்ணி ஒழுங்கான பாதையில் சேர்த்தினாக்க இந்த உடம்புங்கிற தேர் ஒழுங்கா போகும். அந்த தேர்ல போறவன் அதாவது ஆத்மா. இந்த ஆத்மாங்கிறத வந்து அகங்காரம்னு எடுத்துக்கலாம். இது நம்ம அகங்காரம்னு எடுத்துக்கலாம். சாரி, இந்த ஆத்மாங்கிறது அதுக்கு மேம்பட்டது மகான். இப்போ அவன் என்ன சொல்றான்னாக்க, மகான்கிறது தான் இந்த இதுல போறது. இந்த மகான்கிறது அந்த மூல பிரகிருதி வரிசையில மகானைத்தான் சொல்றதே தவிர்த்து மகான் பெருசுங்கிறது சொல்லல. இவன் வந்து புத்தி ஒழுங்கா மனசை கண்ட்ரோல் பண்ணி குதிரை நடத்தினால் ஒழிய போய் சேர வேண்டிய இடமான தத் விஷ்ணுவோ பரமபத்தை அடைய முடியாது அப்படிங்கிறது. அதனால அதுக்கு பதில் சொல்ற, நீ சொல்றது தப்பு. எப்படின்னாக்க, போய் அடைய வேண்டிய இடம் விஷ்ணுவோ பரமபதம் சொல்றது. விஷ்ணுங்கிறது இந்த 2 வராது. சரி, புருஷனும் பிரகிருதி மட்டும்தான் இருக்குனாக்க அது தானா ஆக்சுவேட் ஆகாது. அதுக்குள்ள யாராவது இருந்து இயக்கினாதான் முடியும். நான் அடுத்த சாப்டர்ல பார்க்க போற முடியாது. ஆத்மாவுக்கு செயல் கிடையாது, அறிவு உண்டு. பிரகிருதிக்கு செயல் உண்டு, அறிவு கிடையாது. அப்போ இது 2ஐயும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும். அது உள்ளுக்குள்ள பரமாத்மா இருந்து இயக்கினால் ஒழிய அது இயங்காது. ஆகவே இதில் சொல்ற மகான் அப்படிங்கிறது அகங்காரத்துக்கு மேம்பட்ட, அது ஆத்மாவுக்கு மேம்பட்டவனான பரமாத்மாவை தான் சொல்றது. அப்படிங்கிறது தான் என்னுடைய ஜிஸ்ட். சொல்லுங்க. நன்றி சுவாமி. அடுத்தது வந்து சமானாதிகரணம். அடுத்தது அதுதான் வந்து இந்த அகப்பை சமசாதிகரணம். இது வந்து நான் அகப்பை களம்னு, இதுல வந்து ஒரு 3 சூத்திரம் இருக்கு. இதுலதான் இப்ப சுவாமி சொன்ன அந்த இது வந்துடுறது. அச்சித்து, சித்து, ஈஸ்வரன். அசித்துக்கு ஞானம் கிடையாது, ஆனா செயல் உண்டு. பூமியெல்லாம் சுத்துது, சூரியன் வருது போறது எல்லாம் இருக்கு. சித்துக்கு ஞானம் உண்டு, ஆனா லிமிட்டட் ஞானம் தான் இருக்குது. பேஸ்ட் ஆன் தி என்ன பிறப்பு எடுத்திருக்கோமோ, என்ன அனிமல்ஸ், அது எதுக்கு ஏத்த மாதிரியோ அதுக்கேத்த மாதிரி ஞானம் தான் இருக்கு. சோ இது 2ஐயும் கரெக்டான இதுல சேர்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தன் அதை விட ஒரு பெரிய ஞானம் உள்ள ஒருத்தன் இருக்கணும். அவனுக்கு எந்த ஒரு இதுலயும் அஃபெக்ட் ஆகக்கூடாது.
இப்ப சித்து வந்து திடீர்னு அஃபெக்ட் ஆச்சுன்னா அவ்வளவுதான், அது கீழே டவுன் ஆயிடும். அந்த ஆத்மா வந்து ஏதாவது வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் திங்ஸ் இல்லாட்டி வினைகளால அஃபெக்ட் ஆயிடும். இதெல்லாம் அஃபெக்ட் ஆகாமையும் ஒருத்த மானிட்டர் பண்றதுக்கு மேல இருக்கணும்னா அவன் தான் ஈஸ்வரன். இரண்டையும் உடலாக கொண்டவன். அசித்து சித்து இரண்டையும் உடலாக கொண்டு அவன் சேர்க்கிறவன். ரெண்டையும் தான் அவன் தான் விருப்பப்படி நியமிக்கிறான். எந்த இது இந்த எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் தான் நியமிக்கிறான். இங்க பிறக்கணும்னு அவன் தான் நியமிச்சிருக்கான். நம்மளால நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஒரு துளி கூட நம்மளால அசைக்க முடியாதுங்கிறது ரொம்ப கிளியரா தெரியும். அது ஏதோ ஒரு பிளான் போயிட்டு இருக்கு, அதுபடிதான் போயிட்டே இருக்கும். நான் எதையுமே வந்து ஒரு தூசியை கூட நம்மளால மாத்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. அவனோட ஆணைப்படிதான் வந்து பிரகிருதி போறது, விரிவடைறது. இப்ப பிரகிருதி வந்து இப்ப பாத்தீங்கன்னா நேத்து சாதா மலையா இருந்தது, அதான் எரிமலையா இருந்ததுதான் அருணாச்சலேஸ்வரர் மலைன்னு சொல்றா. எந்த காலத்திலயோ இட் ஷுட் ஹவ் பீன் வேல்கனோ. அங்க ஒரு பெரிய நெருப்பை எவனோ பார்த்த ஒரு பழங்குடி வந்து அது தெய்வம்னு நினைச்சிருப்பான். எல்லாரும் பயம்தானே இருக்கும். பயம்தான் ஃபர்ஸ்ட் எல்லா இதோட வந்து நேச்சுரல் இதோட வந்து மனுஷனை வந்து அதை தெய்வமா இது பண்ணிருக்கோம். அதுதான் அந்த உருவகம் தான். அந்த இடத்துல ஒரு குழி கூட இருக்கு. இட் இஸ் ஒன்லி வேல்கனோ சோ மெனி இயர்ஸ் பிஃபோருங்கிறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த விரிவடைகிறது சுருக்கிறது எல்லாத்தையுமே ஒருத்தன் செய்யறான். சோ இது ஆத்மாக்கள் வந்து வினை பயனை தூக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்குது. இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல வருது. இதுல இப்போ இன்னொன்னு என்னன்னா, சில இடத்துல வேதத்துல என்ன சொல்றாங்க, மூலப்பொருள் வந்து பிறப்பற்றது அப்படின்னு இருக்கு. சில இடத்துல என்னன்னா படைக்கப்படுகிறதுன்னு இருக்கு. சோ இவங்க வந்து கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. மூலப்பொருள்னா பிறப்பற்றதுன்னு சொன்னா ஓகே அப்படிதான் இருக்கணும். சில இடத்துல என்னது படைக்கப்படுகிறதுன்னு இருக்கு. படைக்கப்படுகிறதுன்னும் போது அது ரெண்டும் சரியா வரலையே, அது எப்படி ஒத்து வரும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்கறாங்க. எந்த இடத்துல எப்படி ஒத்து வரும் அப்படின்னு கேட்கும் போதுதான் அதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. எப்படின்னா சூரியன் வந்து பிரளய காலத்துல எப்படி இருக்கு, இருட்டா இருக்கு, பிரளயம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே சூரியன் சந்திரன் எல்லாமே ஒரு சூஷ்மமான நிலையில இருக்கும். அது வந்து சூரியன் உதிக்கவும் உதிக்காது, மறையவும் மறையாது அந்த நேரத்துல. அப்புறம் சிருஷ்டி வந்துடுறது. சிருஷ்டி எல்லாம் வந்த உடனே என்ன ஆகுது, சூரியன் வெளியில வருது. சூஷ்மமான நிலையில இருந்தது எல்லாமே ஸ்தூல நிலைக்கு வருது. சோ இந்த சூரியன் வந்து வெளியில வருது தெரியுது. இது வந்து ஈவன் இந்த பிக் பேங் தியரி சயின்ஸ் இதான் சொல்றது. சயின்ஸ் பிக் பேங் முன்னாடி எதுவுமே இல்லாத இருந்தது, வெறும் டார்க்கா இருந்தது, இடிச்சு ஏதோ ஒரு பிக் பேங் ஃபார்ம் ஆச்சு, அப்புறம் எல்லாமே வந்தது. சோ அங்க எங்கேயோதான் இருக்கு சூரியன் சந்திரன் இது அது எல்லா கேலக்சியில இருக்கிறது. பட் அது வந்து தெரியாம இருந்தது, அப்புறம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வருது. சோ இதுதான் இது. எல்லா சித்து அச்சித்துக்கு உள்ளேயும் ஈஸ்வரன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இதுல வந்து முடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம். சரி. ரெண்டாவது அதிகரணத்துல எல்லாத்தையும் உருவகப்படுத்திதான் காமிக்கிறார். 3 ஆடு இருக்கு, 1 பெண்ணாடு, 2 ஆண் ஆடுகள் இருக்கு. இந்த பெண்ணாடானது தன்னை இஷ்டப்படி குட்டிகளை போடுறது. அதுல வந்து ஒரு ஆடு அதோட சேர்ந்து குட்டிகளை போடுறது, இன்னொரு ஆடு பேசாம இருக்கு அப்படின்னுட்டு ஒரு வார்த்தை வருது வேதத்துல. இதை எடுத்துட்டு இருக்கான். ஆக மொத்தம் இந்த 3வது ஆடுனுடைய தேவை இதுகளுக்கு தேவையில்லை. இதுல வந்து இந்த பெண்ணாடும் ஆணாடும் தான் பிரகிருதியும் புருஷனுமா இருக்கு. அப்ப தேவையில்லைன்னு முதல்ல வந்து எடுத்துட்டு மீனிங்கே தப்பு. அஜா அப்படின்னா பிறப்பற்றவைன்னு அர்த்தமே தவிர்த்து இங்க ஆடுன்னு அர்த்தம் இல்லை. அஜாங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. அஜம்னா ஆட்டுக்கும் அஜம்னு பேரு. அது இதுக்கு பேரு பிறப்பற்றதுக்கும் அஜம்னு பேரு. அப்போ இங்க 3 பிறப்பற்றது அப்படின்னாக்க 3 மெய்ப்பொருள்கள் உண்டு. 3 மெய்ப்பொருள்கள்ல நீங்க சொல்ற 2 பிரகிருதி புருஷன், 3வது ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரனை தூண்டுதல்னாலதான் இது நடக்கிறதே தவிர்த்து ஈஸ்வரன் அதை அனுபவிக்கல போறதுன்னு சொல்றது வேற. ஆனால் அவன் அங்கிருந்து தூண்டுறதுனாலதான் இது நடக்கிறது. ஆகவே நீ சொல்ற இந்த பிரகிருதி புருஷன் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றது தவறு அப்படின்னு ப்ரூவ் பண்றான். ஏன்னா இதெல்லாம் வேத வாக்கியங்கள் எடுத்துதான் சாங்கியன் ஆர்கியூ பண்றான். வேதத்திலே சொல்றது பாரு அப்படின்னு. அதாவது ரெண்டுலயும் அதுல மகான்கிறது புருஷனா பெருசு அப்படிங்கிறதா இல்லை பரமாத்மாவா? இதுல 2வது என்ன, அஜாங்கிறது ஆடா இல்லை பிறப்பில்லையா? இது 2வதுல
சொல்லுங்க மேல போங்க. ஹலோ. அதான் அதுதான் அந்த பிறப்பற்றது படைக்கப்படுகிறது ரெண்டுமே அஜாஜான்னு போட்டிருக்கு அதுல. ஆமா, அஜா அப்படின்னாக்க பெறப்பட்டது ஒண்ணும், இன்னும் அஜான்னாக்க ஆடுன்னு ஒரு அர்த்தம். அடுத்தது வந்து மெய்ப்பொருள் ரகாதிகரணம், சாங்கியோ வசங்கிரகாதிகரணம். இது சாங்கியோபசங்கிரகாதிகரணம். சாங்கியோபசாதிகரணம் மெய்ப்பொருள் எண்ணிக்கை களம். இப்பதான் இந்த கவுண்ட் வந்துருது. இதுல வந்து 3 சூத்திரன் இருக்கு. இது கவுண்ட் வந்ததுனாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சாங்கியம்னாலே 25 கவுண்ட்னு சுவாமி கடைசி பத்தியாயம் வரைக்கும் வந்துட்டே இருக்குது. சாங்கியத்துல வந்து ஆனா ரொம்ப அழகா அவங்க எவ்வளவு நல்லா எல்லாமே அட்மோஸ்ட் வந்துட்டாங்க, ஆத்மாவும் வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஒன்னே ஒண்ணு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாத்தையுமே அவங்க வந்து அவனே கண்டுபிடிச்சு வந்த. ஆனா இந்த நாமளும் என்ன பண்றோம், இந்த 25 வேதாந்திகளும் 25 தத்துவங்கள் அவங்க சொன்னதை ஒத்துக்கிறோம். எல்லாமே அவங்க சொன்னது கரெக்ட்னு. ஏன்னா அது 5 பூதங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அடுத்தது 5 தன்மாத்திரைகள், பிரகிருதி, மகத். மகத்துங்கிறது இந்த இடத்துல புத்தி, மகத்து அகங்காரம், அடுத்தது மனம், ஆத்மா. இது எல்லாமே சேரும்போது உங்களுக்கு வந்து இந்த இது வந்து உங்களுக்கு 25 தத்துவம் வந்துடுறது. 25 தத்துவம் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒன்னே ஒண்ணு அதுக்கு மேல இது எல்லாத்தையுமே ஆட்டுவிக்கிறது. ஆத்மா வந்து தன்னோட உணர்பொறிகள் எல்லாம் உணர்ந்து எல்லாமே எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் பரமாத்மாவில தான் அது நிலை பெற்றிருக்கணும். அத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பரமாத்மாவை வந்து நிலை பெற்று இருந்தாதான் வீடு பேரோ அடுத்தது எதுவா இருந்தாலுமே நம்மள வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மள இது பண்ணிட்டு போக முடியுங்கிறதால இது என்ன ஆகுதுன்னா, இதை வந்து பரமாத்மாங்கிற ஒரு தத்துவத்தை சேர்த்து வேதாந்திகள் இதை வந்து 26 தத்துவங்களா நம்ம விசிஷ்டாத்வைதத்துல சொல்லப்படுது. அதாவது பஞ்ச பஞ்சா அப்படின்னு வார்த்தை வேதத்துல வருது. பஞ்சபஞ்சான்னா 5 × 5 ஆகமத்து 25. ஸோ நாங்கள் சொல்ல 25 தத்துவத்தை தான் வேதம் சொல்றது அப்படின்னு சாங்கியரோட ஆர்குமெண்ட். நீ சொல்றது மாதிரி அது 20 தத்துவம் இருக்கலாம். பஞ்சபஞ்சான வார்த்தை வந்ததுனால அது வந்து இது அர்த்தம் இல்லை. ஆனா பஞ்சர்கள்னு ஒரு குரூப், பஞ்சர்கள் அவ 5 பேர், அவ 5 குரூப் இருக்கா. உதாரணமா இப்ப இலங்கைக்கு ஈழ நாடுன்னு பேரு. ஏன்னா 7 நாடு இருந்தது. ஒன்று 7 நாடு 7 நாடுன்னு பேரு. அந்த 7 நாடுனா 7 நாடுன்னா 7 நாடுன்னு மாறிச்சு. அது மாதிரி இது வந்து அதுக்கு அந்த கான்டெக்ட்ல வச்சு பார்த்தாக்க 20 தத்துவத்தை குறிக்கல. ஆனா அதை தவிர்த்து 5 வகையான குரூப்ஸ் உள்ள இப்போ குறிக்கிறது. நீங்க சொல்ற 20 தத்துவம் எங்களுக்கு ஒத்துட்டு இருக்கு. ஆனா இந்த தத்துவம் எல்லாமே ஒன்றும் உயிரல் பொருளாவோ உயிர் பொருளாவோ இருக்கு. அது 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 வந்து ஒரு பொருளா ஆகணும்னாக்க அதுக்கு பின்னால் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கணும். அந்த 26ஆவது தத்துவம் தான் பரமாத்மா. இது ஒரு சின்ன இதுக்கு ஒரு அடிஷன் என்னன்னாக்க, ஸ்ரீரங்கத்துல 7ஆம் திருநாள்ல நெல்லளவு நடக்கும். நெல்லளவு நடக்கிறச்ச ஆரம்பிப்பான். திருவரங்கம், பெரிய கோயில், 3, 4ன்னு ஆரம்பிப்பான். 25ன்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தப்படின்னா 10, 100, 1000, 10,000 கோடி அப்படின்னு விடுவான். ஏன்னா அதை அளக்க முடியாது. இது அவளுக்கு தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளா தெரியாது. இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அங்க. அடுத்து அப்படிக்கலாம். அடுத்து சொல்றீங்க. அளக்க முடியாது அத்தனை. அடுத்தது வந்து காரணாத்துவம். காரணத்வாதிகரணம் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் பிரம்மமே அப்படிங்கறதுதான். இதுல 2 சூத்திரம் வருது. இதுல வேதத்துல சில இடத்துல சில வார்த்தைகள் எடுத்துக்கிறாங்க. உள்ளது அல்லது அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல வருது. சோ உலகத்தின் காரணம் பிரம்மமேன்னு ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட்ல சொல்லின்னு இருக்கோம். உள்ளது அல்லதுன்னு ஒண்ணு கொடுத்திருக்கே, அது ஏன் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி இது என்னது அப்படின்னு சொல்லி பிரித்து அறிய முடியாமல் தான் இருந்தது. அது வந்து எப்படின்னு பிரித்தறிய முடியாதது. எப்பயுமே ஒண்ணு இருக்குன்னு சொன்னா இன்னொன்னு இல்லாதது இருந்துதான் ஆகும் அப்படின்னா நம்ம இது அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இதுல வந்து நம்ம நிறைய அந்த திருவாய்மொழி தான் ஞாபகம் வந்தது எனக்கு. உளனெலின் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உளனென இளனென அப்படின்னு வரும். அவன் அருவம் இவ்வருவுகள். கரெக்டா?
உளனென இளனென இந்த மாதிரி ஒரு ஒரு பாடல் வருது. அப்ப இருக்கிறான் இல்லைன்னு. அப்புறம் நிறைய திருவாமையில இன்னொன்னு கூட வருது. எப்படின்னா வந்து மூ உலகங்களுமாய் அல்லனாய் அப்படின்னு. அதாவது நரகம், அது திருவாய்மொழி 6:3 நினைக்கிறேன். நரகம் சொர்க்கம், விஷம் அமுதம், மூ உலகங்களுமாய் அந்த அல்லனாய், புகழாய் பழியாய், சுழல்வன நிற்பன மற்றுமாய். ஒண்ணு சுழலுது, சரி நிக்குது, இன்னொன்னு மற்றுமாய், அதை தவிர இன்னுமா அப்படின்னு அப்புறம் அவையும் அல்லனா அல்லனுமாய் அது அப்படின்னு ஒரு மற்றுமாய் அவை அல்லனுமாய் அப்படின்னு இருக்கு. அப்ப இதுக்கும் மேல எதுவுமே இல்லாத வேக்குவமா அது என்னன்ற மாதிரி அது ஒண்ணு வருது. இன்னொன்னு ரொம்ப ஆச்சரியமா அந்த இதுலதான் பார்த்தேன், பூவில் வாழ் மகளாய் தவ்வையாயின்னு. அது வந்து பாத்தீங்கன்னா திருமகளும் தவ்வையும் அக்கா, திருமகளோட அக்கா வந்து தவ்வை மூதேவி, அவளை பூவில் வாழ் மகளாய் தவ்வையாய் அப்படின்னு. தவ்வை எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எங்கேயுமே நான் வந்து பாசுரத்துல பாக்கல. இதுதான் அந்த தவை. காட்டிவிடும் திருக்குறள் இருக்கு. திருக்குறள்ல இருக்கா? ஆமா, சிறு செய்யவள் தைவை, முயற்சி இல்லைன்னாக்க இத்தனைக்கு செய்யவள் தவையை காட்டிவிடும். ஓ, செய்யவள். தமக்கேன்னு சொல்றோம் இல்லையா, தமக்கேங்கிறது அதான் தவை. அந்த அதான் நாங்க இதுல இப்போ நாங்க அந்த ஸ்ரீரங்கம் வந்திருந்த போது திருவள்ளரை போனோம். அங்க நம்ம இதுல இருந்து வந்த அந்த இடத்துல பார்த்தோம், அந்த தவையோடைய சிலை வச்சிருக்கு அந்த இடத்துல, திருவள்ளரை கோவில்ல. அதை பார்த்தோம். அதனால இது கூட அந்த மாதிரி எல்லாமே இருக்கு, இல்லைன்ற எல்லாமே அவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. முழு அண்டத்திலையும் உயிர் சத்துன்னு ஒண்ணு இருக்கு. அச்சித்து சித்து எது இருந்தாலும் அந்த அந்த உயிர் சத்துங்கிறவன் வந்து அறிவுக்கு அப்பாற்பட்டது, எல்லையற்ற ஆற்றல் கொண்டது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு உயிர் சத்து பிரம்மம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னு இதுல நினைக்கிறேன். அதாவது தேவசோமியாயுதமுக்கிற ஆசீத் சொல்றதுக்கு முன்னால அசத்வாயுதமுக்கிற ஆசீத், இன்மையே முதலில் இருந்தது அப்படின்னு ஆரம்பிக்கணும். இதை நம்ம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு தாய் கர்ப்பமா இருக்கிறது எப்ப தெரியுது? கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆனதுக்கு முன்னாடி தெரியுது. அது மட்டும் அவள் வயதில் தெரியும், நம்ம ஒண்ணும் இல்லைன்னு தெரியுது. ஷீ இஸ் நார்மல் அப்படின்னு தான் தோன்றது. 2 மாசம் ஆனதுக்கு அப்புறம் அவள் கருவுற்றிருக்காள் தெரியுது. அப்புறம் தான் அங்கேருந்து வந்தது. இப்போ ஆகும்போது என்னது, முதல்ல ஒன்றும் இல்லை, அப்புறம் இது கொஞ்சம் பெருசாக ஆச்சு, அப்புறம் பார்த்தா குழந்தையா வந்தது. ஆகும்போது டெவலப்மெண்ட் என்ன, இன்மையிலிருந்து வருது. ஆனால் இன்மையா இருக்கிறது மட்டும் தானாகவே வந்துடுறது இல்லை. அப்படி இருந்துனாக்க எல்லா பெண்களும் தாயாயிடணும், அப்படி இல்லை. அதுக்கு ஆக்சுவேட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு இன்னொரு ஒரு ஏஜென்ட் தேவைப்படுறது. அது மாதிரி அசத்வாயுதமுக்கு ராசியத்தை ஒன்றும் இல்லாமல் இருந்தது. அப்புறம் சதேவ சோமியாதமுக்கு ராசி, இதுதான் இந்த கப்பல் உதாரணம் சொன்னேன். கடலை பார்த்துட்டு இருந்தா ஒன்றுமே இல்லை, அப்புறம் சின்ன ஒரு பாயிண்ட் மாதிரி தெரிஞ்சுது, அப்புறம் வர வர பார்த்தா கப்பல், அதில் உள்ள மக்கள், இப்படி வரிசையாக தெரிஞ்சுது. அதனால இதில் சொல்கிறச்சே என்ன சொல்கிறானாக்க, அது அசத்து சொல்லிருக்கு, ஆகவே அது ஒன்றும் இல்லை. அசத்துனாக்க ஞானமற்றது. ஞானமற்றதுனா மூலப்பிரிவு தான். ஸோ மூலப்பிரிவு தான் முதல்ல இருந்தது, அசத்வாயுதமுக்கு ராசி, அதனால் அதுலேருந்து வந்தது அப்படின்னு அவள் ஆர்கியூமெண்ட். அதை தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது போகும். அது வந்து ஜெகத்வாசி வாதிகரணம். இது வந்து உலகென்னும் வினைக்களம். உலகமே வந்து ஏதாவது ஒரு செயல் நடந்துகிட்டே இருக்குது. உலகமே வந்து செயல் நிறைந்தது, உலகம் செயல் நிறைந்தது. இதுல இருக்குது உலகின் காரணம் வந்து புருஷனுங்கிற மாதிரி. முதல்ல ஏன் முக்தாத்மாவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்றாங்க. ஏன் வந்து அது ஒரு முக்தாத்மாவா இருக்கக்கூடாதா? ஏன்னா முக்தாத்மாவுக்கு தான் எல்லாமே இருக்கே. அது ஏற்கனவே முன்னாடி கூட அந்த மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு எதுனா பாலாகிங்கிற ஒரு அந்தணன் வந்து அஜாத சத்ருங்கிற அரசனை கேட்கறான் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் வேற இதுல கொடுத்துருக்காங்க. பிரம்மத்தை பத்தி உரையாட தொடங்குறான். அப்ப வந்து என்ன ஏது பிரம்மனா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், சூரியன் சந்திரன் மின்னல் காத்து நீர் அது இது எல்லாமே சொல்லி ஆத்மாவும் சொல்லிடுறான். சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பிரம்மமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து இதெல்லாம் தப்புன்னு சொல்லி அந்த பாலாகி, இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்தணன் தான் கேள்வி கேட்கிறான். சொல்றது வந்து ராஜா சத்திரியனா இருக்கு. நம்ம எல்லா இடத்துலயுமே வந்து அந்தணனே ஃபேமஸா போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இதுலயே வந்திருக்கு பாருங்க. இது வந்து கௌஷிகதி உபநிஷத்துல வந்திருக்கு. பாலாகி தான் கடைசியில அது இது பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு.
இல்ல பாலாஜி சொன்னது எல்லாம் அதாவது பாலாஜி சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அஜாதசத்ருங்கிற ராஜா வந்து சொல்றாரு. அஜாதசத்ரு என்ன சொல்றாருன்னா, அது இல்ல, இந்த செயல்கள்லாம் செய்யறது ரைட்டு, ஆனா இந்த செயல்களை அதுவே அறியத்தக்கது. அதாவது இந்த செயல்களை வந்து ஜீவன் தான் செய்யறான், அதுவும் உண்மைதான். ஆனா அது உள்ளார வந்து ஆத்மாக்குள்ள உறங்கி ஒருத்தன் வந்து சுஷுப்தியாட்ட இருக்கான், அவன் தான் இது எல்லாத்தையும் செய்யறான் அப்படிங்கிறான். அவனை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அவர் கேட்கும் போதுதான் நம்ம யூஸ்வலா நம்ம போற எக்ஸாம்பிள் தான் எனக்கு தெரியுது. இதுல நிறைய ஆனா வந்திருக்கு. எனக்கு புரிஞ்சது வந்து, நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கும் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது மனம் பொறி எல்லாம் தூங்கிடுவோம். ஆனா ஏதாவது ஒன்று நம்மள அணைச்சிக்கிட்டு படுத்துருக்கு, பரமாத்மா வந்து ஜீவாத்மாவை அணைச்சின்னு படுத்துட்டு இருக்கு, அதுதான் நமக்கு வந்து பரமாத்மா அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு புரிஞ்ச எக்ஸாம்பிள். பட் இதுதான் வந்து இது இந்த கௌஷிகதி உபநிஷத்துல இது வந்து இந்த ஒரு ஒரு கதையும் சொல்லி கேள்வி பதிலா இத சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா நல்லா ஆழ்ந்து உறங்கச்சு ஆத்மாவும் உறங்குறது. ஆத்மாதான் காரணமா இருந்ததுனாக்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் முந்தின எதுவும் தெரியாது, நமக்கு கண்டினியூட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் உறங்கிட்டு ஆத்மாவை எல்லாம் உறங்கிட்டேன், முடிஞ்ச ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரம்பிக்கணும். அப்படி இல்லை. அவன் உறங்குற போது தாய் தன் உறங்குற குழந்தைய முதுகில் கட்டின்னு அனுசின்னு படுத்துட்டு இருக்காளோ அந்த மாதிரி அவன் படுத்துட்டு இருக்கான். இது அஜாதசத்ருங்கிற க்ஷத்திரியன் பாலாகிங்கிற அந்தனனுக்கு ஒரு தூங்குறவனை தட்டி எழுப்பி நீ எங்கேருந்து வந்து எங்கேன்னு கேட்டால் முழிக்கிறான். ஆனா கண்டினியூட்டி இருக்கு இல்லையா, அது எதனால் இருக்குன்னு இந்த ஆத்மாவுக்கும் மேம்பட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னா அது அவன் தூங்கச்சியும் அவனுக்கு வச்சுட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். அது வந்து பிரம்மன் தான் அப்படிங்கிறது. இதுதான் நம்ம ஈஸியா நமக்கு எப்பயுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் இது. ஆமா, இத வந்து ஜெய்மினி என்ன தூங்கினேன் அப்படின்னு சொல்றச்சே, ஏன் என்ன தூங்கினேங்கிறான் பிரம்மானுபவம் ஏற்பட்டிருக்கு அவனுக்கு. ஆனா அவன் தெரிஞ்சுக்கல. அவன் திடீர்னு போறச்ச ஒரு ஏசி எல்லாம் வெயில் அடிக்கச்ச ஒரு ஏசி கோச் வழியாவோ இல்லை ஏசி இது வழியாவோ போறேன்னாக்க இந்த இடம் அவனுக்கு தெரியாது, கிராமத்துக்காரனா இருந்தான்னாக்க இந்த இடம் மட்டும் இந்த ஜெலிஜின்னு ஜெலிஜின்னு இருக்கே அப்படின்னு தோணும். ஆனா அவனுக்கு மேம்பட்ட ஒன்று தான் அது அந்த மாதிரி பண்ணியிருக்கிறது. அது மாதிரி இவன் வந்து தன்னை அறியாம தூங்கறச்ச அவனை தொடர்ந்து உயிரோடு இருக்க வைக்கிறது பிரம்மம் அப்படின்னு. அடுத்தது வந்து வாக்கியாதிகரணம். இது வந்து சொற்பொருள் பொருந்தாக்களம் அப்படின்னு இதுல ஒரு 4 சூத்திரம் இருக்கு. இது பிரகதாரண்ய உபநிஷத்தோட எக்ஸாம்பிள் வருது. மைத்ரி பிராமணம்ங்கிற இதுல வந்து மைத்ரி இந்த கேள்வியை கேட்கிறவங்க யஜ்ய வாழ்க்கையத்தை, திரும்பி பிறக்காத நிலையை அடையறதுக்கு என்ன செய்யணும், இன்னொரு தடவை பிறக்கக்கூடாது, பிறப்பற்ற நிலைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆத்மாவை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அவ வந்து என்னன்னா உயிரை உண்டாக்குறதும் பிரிச்சு பிரிச்சு எடுத்துன்னு போறதும், இந்த ரெண்டும் வந்து தானே ஜீவாத்மா செய்ய முடியாது. அப்படின்னு அது உள்ள வந்து வைக்கணும் இல்லையா, உயிரை கொண்டு வந்து வைக்கணும், அதை பிரிச்சு எடுத்துட்டு போகணும். இது ரெண்டுமே அந்த ஜீவாத்மாங்கிற இந்த நம்ம உயிருங்கிற ஆத்மாவால செய்ய முடியாது. அதுக்கு மேல ஒரு ஒரு இதுதான் வந்து அந்த பரமாத்மா தான் இந்த வேலைகளை செய்ய முடியும், ஒரு ஜீவாத்மால தனியா செய்ய முடியாது அப்படிங்கறது ஒரு ஆத்மாவா அரே திரஷ்டவியா சோதவியா மந்தவியா நிதித்தியாசிதவியான்னு சொல்லலாம். இந்த ஆத்மாங்கிறது என்ன, எல்லாம் இந்த வார்த்தைகளை பற்றி அந்த சொற்ஜாலங்கள் தான் போற. ஆத்மாங்கிறது என்ன அவன் சொல்றான் பத்தி, ஆத்மா தானே போட்டிருக்க, பரமாத்மான்னு போட்டிருக்கா இல்லை இல்லையா அப்படின்னு யாரு கேட்டா கார்கி கேட்கிறா. கார்கி வந்து நீங்க இந்த பணம் கொடுக்குற செல்வமெல்லாம் கொடுக்குறாளே, இதனால நீங்க எதை தேட போறோ அதில் அறிய முடியுமான்னு முடியாது. அதுக்கு மேம்பட்டது ஆத்மா. அதான் திரஷ்டவியா சோதவியா மந்தவியா வித்தியாசியா மனசுல வெத்த வேணும் அப்படின்னு. அப்ப அது மட்டும் எதனால அப்படின்னா, எதை அறிஞ்சா ஒருத்தன் சாகா நிலை, அதாவது பிறப்பித்த நிலை அடையணும், அதுதான் ஆத்மா. அப்ப அப்படின்னு சொல்றச்சு யார் அறியறது? புருஷனை அறிய முடியுமா, இல்ல பிரகிருதி புருஷனை அறிய முடியுமா? உடம்பு வந்து உயிர் அறிய முடியுமா? உயிர் தானே அறிய முடியுமா? முடியாது இல்லையா? ஆக இந்த 2 பேர் தவிர்த்து வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுதான் அடையப்பட வேண்டியது. அது யாரு? அவன் உள்ள இருந்து நம்ம வந்து நடத்துறான் இல்லையா, அவனை அனுப்பிச்சாதான் இங்க ஆத்மான்னு சொல்றது பரமாத்மாவை குறிக்கிறது, ஜீவாத்மாவே அல்ல அப்படி. இதுல வந்து இது வந்துடுறது என்னன்னா வந்து நாராயணனே சுபாலோ உபநிஷத்துல வந்து வர்றது. இது வருது எங்க வருதுன்னா, இந்த நாராயணன் தான் இந்த இவ்வளவு நாள் நம்ம இவ்வளவு நேரத்துல வந்து பிரம்மம் தான் பார்த்திருந்தோம்.
இந்த ஒரு அதிகரணத்துலதான் ஒரு இது வருது, உள்ளுரைபவன் நாராயணனே அப்படின்னு அந்த சுபாலவன் நாராயணா உபநிஷத்துல. நாராயணா பிரம்மா ஜாயதே, நாராயணா ருத்ரோ ஜாயதே, நாராயணா சக்ரோ ஜாயதே அப்படின்னு வருது. ஆஹ் அவன்கிட்ட இருந்து வந்தான், அவன்கிட்ட இருந்து வந்தான், அவன் தான் உள்ள இருந்து இயக்கிறான் வருது கடைசி மட்டும். அவன் உள்ள இருந்து இயக்குறான்னு வேதம் சொல்லுத்துன்னும் போது அதுதான் அதுதான் நம்ம இங்க இப்போ இதுல எல்லாமும் பாத்தீங்கன்னா மோட்சம் கிடைக்கணும்னா அது நாராயணன் தான். அதனாலதான் நீங்க நிறைய அந்த பெருமாள் கோயில்கள்லயே இதுவே வர்றது இல்லையே, நவகிரகங்களே இருக்கிறது இல்லை. பெருமாள் கோயில்கள்ல நவகிரகங்களே இருக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து நவகிரகங்களை சுத்தி இது போய் எனக்கு வந்து இந்த ராகு கேது இதனால வர கெட்டது போகணும் அப்படி இப்படி இங்க வர இது எதுவுமே வந்து எல்லாமே சிவன் கோயில்ல தான் இருக்கு பாத்தீங்கன்னா. அது வந்து அடுத்தது சுவாமிய கூட நான் கேட்டேன். நவகிரகம் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் தெரியுமா? தெரியாது சுவாமி எனக்கு. ஒரு கோயில் இருக்கு நவகிரகத்தோட, மதுரையில கூடலழகர் கோயில் இருக்கு, திவ்யதேசம். அந்த கோயில்ல மட்டும் நவகிரகம் இருக்கு. அது பிற்காலத்துல யாரோ வச்சிருக்காங்க. அதாவது ப்ராப்ளி ஒரு சைவ வைஷ்ணவ ஒத்துமைங்கிறதுக்காக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க நவகிரகம் இருக்கு. இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். அந்த இதுல வந்து ராமர் கோவில், கும்பகோணம் ராமர் கோவில் இருக்கு இல்லையா, அது மேல வந்து அந்த மேல எல்லா நவகிரகமும் போட்டிருக்கு. டெரஸ் மேல படம் மாதிரி போட்டிருக்கு. ஏன்னா அது அத்தனையும் நாராயணன் கீழ் வருகிறது அப்படின்னு அந்த பட்டாச்சாரியார் அதை கீழே காமிச்சாரு. ஏன் நவகிரகம் இல்ல அப்படின்னு. கிரகங்கள் எல்லாம் பெருமாளுடைய வேலையாட்கள். நம்முடைய வினை என்னவோ அந்த தரத்துக்காக இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்ஸ். அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கா. அவளுக்கு இந்த நேரத்தில் கஷ்டப்படணும்னாக்க சனி பகவானோ செவ்வாயோ வந்து பண்றேன் அப்படிங்கிறார். நல்லது பண்ணணும்னாக்கா குருவோ சுக்கிரனோ பண்றேங்கிறார். அது வந்து அவள் செயல்னு சொல்றது. நவகிரகங்கள் தனியாக தான் செயல்பட முடியாது, அவருடைய ஏவலாம் செயல்படுறது. அதனால நமக்கு என்ன ஒரு வைஷ்ணவம் என்ன பண்ணணும், அவனுக்கு என்ன நடக்கிறதோ அது அவனாலேயே ஏற்பட்டது, முந்தின ஜென்மங்களை பண்ணது. தீதும் நன்றும் பிறந்தர வாரா. அதனால நவகிரகங்களை சுத்துறதுனால இதெல்லாம் இது பிரயோஜனம் இல்லை. அதை விட்டுட்டு இன்னுமே விறக்காம இருக்கிறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இதுல வந்து அடுத்த மூலப்பகுதி ஆதல் கரணம், பிரகிருதி அதி கரணம் அப்படின்னு இருக்கு. மூலப்பகுதி ஆதல் இந்த கரணத்துல வந்து பிரகிருதி அதி கரணம். இதுலதான் வந்து மண்ணு குயவன் சக்கரம் இந்த மூணு வருது. ஏன்னா செய்வோன் காரணம் உலகம். அப்ப வந்து மண்ணுங்கிறது வந்து பானைங்கிறது வந்து பிரகிருதி உருவாகுது, தட் இஸ் உலகம் பிரபஞ்சம். அதை செய்யற கருவி வந்து சக்கரம், அதை செய்பவன் குயவன். எல்லாமே அவன்தான். அந்த அச்சித்து மண்ணுங்கிறது அச்சித்து. அந்த மண்ணை வச்சு அவன் பண்றவன் வந்து அத்தனையுமே வந்து பிரம்மம் தான். இவன் கருவியும் அவன் தான். அதில் தான் வந்து இத வந்து விளக்கி சொல்றாங்க. எல்லாமே பானையும் அவன் தான், செய்த அவுட்புட்டும் அவன் தான், செய்யறவனும் அவன் தான், குயவனும் அவன் தான், அந்த சக்கரமும் அவன் தான், அதை ஆரம்பிக்கிற அச்சித்து மண்ணும் அவன் தான் அப்படின்னு. இதுல வந்து பிறந்ததுல இருந்து உயிர் மாறுதல, உயிர் உண்டி ஒன்னும் ஆவறது இல்ல. உடம்பு வந்து என்ன ஆகுது, வயசாகி எல்லாம் போய்கிட்டே இருக்கு, உடல் மாறுதல் அடைஞ்சுனே இருக்கு. எல்லாத்தையும் நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் படைக்கிறோம். அதாவது பிரம்மம் வந்து எல்லாத்தையும் படைக்குது, எல்லாம் பண்ணுது. நம்ம இது எல்லாமே நம்மளால முடிஞ்ச நம்ம வினைகளை கழிக்கிறதுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து இந்த பிரம்மம் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு எந்த சம்பந்தமும் இல்லாம அது மாட்ட தனியா இருக்கு, ஒரு சாட்சி மாதிரி இருந்துருக்கு. சோ நம்ம எதாவது பெருசா பண்ணிடலாம்னு நினைச்சா கூட அது அகங்காரம் தான், நம்மளோட அகங்காரம். எதுவும் பண்ண முடியாதுங்கிறத நம்ம மண்டையில அடிச்சு அடிக்கடி சொல்லிக்கணும். நான் எனக்கு தோணுறது சொல்றேன், நம்ம எதுவும் பண்ண முடியாது. இட் இஸ் we have to go just as it is. என்ன கொடுத்துருக்காரோ அதுபடி போயிட்டே இருக்க வேண்டியதான். மத்தது சுத்தி இருக்கிற மத்ததுக்காக நம்ம வருத்தப்பட்டாலும் எதுவும் ஆக போறது கிடையாது அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்லா இந்த இதுல புரியுது. நம்ம வந்து சதேவ சௌமியா இதமக்ரஹாசி ஏகமேவ அத்வதீயம்ன்றதும் வருது. ஏகம் சதேவ அப்படின்னும் போது சத்து ஒண்ணுதான், அந்த பிரம்மம் ஒன்றுதான். ஏகமேவ அப்படின்னா ஒன்றாக இருந்ததுன்னு அதுதான் எப்பயுமே ஏகாரம் வருது. ஒன்னன் ஒன்லி. அத்வதீயம் இரண்டற்றதாக, ரெண்டு கிடையாது, அது இருக்கு. அது வந்து கண்ணுக்கு தெரியாம இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது நினைச்சிட்டு இருக்கு, கண்ணுக்கு தெரியாம இருக்கு. ஆனா அதை வந்து நம்ம உணரதான் முடியும். அது எவ்ரி மினிட் நம்ம உணர்ந்து அதோட கைடன்ஸ் படிதான் நம்ம போறோங்கிறத நம்ம வந்து we have to reinsist
எவ்ரி டைம் இன் அவர் மைண்ட். அதுதான் தோணுச்சு. அடுத்து வந்து பிரம்மம் வந்து கண்ணுக்கு தெரியாம இருந்தாலும் அது எப்படி வந்து அது எப்படி இதுல சொல்றாங்கன்னா, அது நான் முன்னாடியே வந்திருக்கு. நான் வந்து பலவா ஆவேன்னு அது நினைக்குது. அதனால ஸ்தூலமா இருந்தது ஸ்தூலமா இருக்கிறது பலதா ஆகுது. அப்புறம் உயிராவும் கிரியேட் ஆகுது. அதனால எல்லாவத்துக்கும் காரணமா இருக்கு. அதேதான் உண்டு உமிழ்ந்தது அதாவது உண்டு உமிழ்ற மாதிரி அவனே கிரியேட் பண்றான், திருப்பி எல்லாத்தையும் சாப்பிடுறான். அதுக்குதான் எக்ஸாம்பிள் சிலந்தி. ஒரு சுவாமி சொன்னாரு, ஒரு ஒரு சிலந்தி, பெரிய சிலந்தி வந்து அதுவே கூடெல்லாம் கட்டும், அப்புறம் அந்த இடத்த விட்டுட்டு போன உடனே எல்லாத்தையும் உள்ள சாப்பிட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடும். சோ பிரம்மம் தான் அந்த பிரபஞ்சன்ற பானைக்கு வந்து எல்லாமே செய்யறது. சக்கரம், மண்ணு, குயவன் எல்லாமே ஆகுது. அதுதான் அதுதான் இந்த இந்த அதிகரணத்துல சொல்லப்படுறது. தானே பலவாகுமா. பொருட்காரணம், செய்வன் காரணம், கருவி காரணம், மூணு தானா ஆறா. ஒரே ஒரு வித்து, ஆலமரத்துல இருந்து இந்த வித்து இதை டிசெக்ட் பண்ணி பார்த்தாக்க அதுல இலைகளை தனியா தெரியாது. ஆனா அந்த வித்து அது உயிரோடு இருக்கிற மட்டும் அதுக்கு ஆம்பியன்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருந்ததுனாக்க முளைச்சி மரமா வருது. மரத்துல அடிமரம், வேறு, கிளை, இலை, காய், பூக்கள் எல்லாம் வருது. அது மாதிரி எல்லாம் அந்த ஒரே இது காரணமா வர மாதிரி அவன் ஒரே ஒரு விதை தான் இருந்தது, அதுல இவ்வளவுலாம் வந்தது. அதே மாதிரி அவன் ஒருவனே இருந்தான், அவனே இதெல்லாம் வந்தது. அதுக்குள்ளேயே எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு நடாபி சிருஜதே கிரண்யதேச்ச ஊர்நடாபிகிற சிலந்தி தாம் உடம்புலேருந்து பசையை காக்கி அதை வலையை பின்னிட்டு அதுல வேலை முடிஞ்ச உடனே அந்த அந்த வலையும் தான் எடுத்து உள்ள எடுத்துன்னு போயிட்டு. அதே மாதிரி பரபிரம்மன் தான் தானே எல்லாத்தையும் படைச்சிட்டு தானே உள்ளே கிரகிச்சுக்கிறது அப்படிங்கிறது இதுல ஒரு முக்கியமான கடைசி இது. அதான், அதாவது பொருள் கருவி செய்வோன் காரணங்களும் அவன் தான். அது ஒரு முக்கியமான பயன். அதுதான் அதுதான் பொருள் கருவி செய்வோன் மூணும் ஒரே ஒரே அவன் தான் காரணம். அதே மாதிரி அந்த மரம், கிளை, வேறு, இலை, காய் எல்லாம் இருக்கு, பல விதங்கள் இருக்கு எல்லாத்துக்கும். ஆனா வித்து என்ன, ஒரு சின்ன ஆலமரம் நினைச்சே பார்க்க முடியாது. எவ்வளவு வருஷம் இருக்கும், அது எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியாது. ஒரு டெஃபினட்டா 100 வருஷம் 200 வருஷம் இருக்கலாம். அந்த அது கூட இருக்கலாம். பெரிய பெரிய மரங்கள் வந்து வெளியூர்ல 200 வருஷத்துக்கு 300 வருஷத்துக்கு மேல இருந்திருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, அது ஒரு அது உள்ளேயே வந்து ஒரு ஒரு மரத்துக்கு உள்ளேயே காரெல்லாம் போற அளவு ஒரு மரங்கள்லாம் பெருசு பெருசா இருக்கு கலிபோர்னியால. அது மாதிரி அந்த மாதிரி பெரிய மரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் ஆனா உயிரோட தான் இருக்கு. மேல எல்லாம் செடி இதுவா இருக்கு. அது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சின்ன வித்து தான் அதுக்கு காரணமா இருக்கு. அது எல்லாமே ஒரு பெரிய இதுதான் வந்து அந்த ஆச்சரியம் சொல்ற மாயைங்கிற ஆச்சரியம்னு விசிஷ்டாத்வைதத்துல சொல்ற மாயை. எவ்வளவோ மாயைகள் சுத்தி நம்ம இருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து என்னன்னா, நம்ம ஒண்ணுமே கிடையாது, நாம ஒரு தூசுலயும் தூசு, ஏதோ வந்திருக்கோம், வினைய கழிச்சிட்டு நல்லபடியா போகணுங்கிறத வந்து எவ்ரி மினிட் நினைச்சுக்கணும். நான் நினைச்சிட்டு இருக்கேன், அத சொல்றேன். அடுத்து வந்து சர்வ வியாக்கியாதிகரணம், அப்படிதான் கடைசி. அது எப்படின்னா யாவும் விளக்கப்பட்டன களம். எப்படின்னா இது வந்து உலகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணோம். இது வந்து பிரகிருதி காரணம் இல்ல, அது காரணம் இல்ல, அதாவது ஆத்மா காரணம் கிடையாது, முக்த ஆத்மா காரணம் கிடையாது. இந்த மாதிரி பழையதுக்கு எல்லாத்துக்கும் பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டோம். அது எப்படி அது வந்து வேறுபட்டு இருக்குன்னு வேற நம்ம பார்த்தோம். சாதாரண அந்த பண்டங்கள் எல்லாம் விடையும் அது கொஞ்சம் வேறுபட்டு இருக்கு. ஒளின்னா அது வந்து பிரம்மாண்டமான ஒளி, பெருசு, உலகத்திலே ரொம்ப பெருசு. அடுத்து சின்னது. இந்த மாதிரி அது எப்படி இருக்குன்னா, அறிவு வந்து ஞானத்தால சுருங்கவே முடியாத அவ்வளவு ஒரு அறிவு நிறைந்ததா இருக்கு. எல்லாத்தையும் யாவும் வல்லவனா இருக்குது. அந்த எந்த தாட்சியான அந்த குணங்கள்லாம், எந்த கீழான குணங்கள் எதுவுமே கிடையாது, எல்லாத்துலயும் நிறைந்திருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு குற்றங்கள் எதுவுமே இல்லாத இருக்கிற பிரம்மம் வந்து ஸ்ரீமன் நாராயணனே உலகின் காரணம், அவன் ஒருவனே அப்படின்னு சொல்லி அவனே உபாசனை செய்யத்தக்கவன் அப்படின்னு இந்த இதுல வந்து இந்த இந்த அதிகரணத்துல முடிக்கிறாங்க. சோ இந்த இதுல வந்து முதல் அத்தியாயத்துக்கு கடைசியில தான் நமக்கு வந்து நாராயணனுங்கிறது கிளியரா வந்து இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. புருஷோத்தம ஏவ, உலகத்தில் உள்ள காரணம் புருஷோத்தம ஏவ. இந்த புருஷோத்தமன்னு சொல்ற டெபினேஷன் யாருக்கெல்லாம் பொருந்தது அப்படின்னு பார்த்தாக்க நாராயணனுக்கு தான் பொருந்தது. ஆகவே உலகின் காரணம் மூல பிரகிருதியும் இல்லை, புருஷன் நீ சொல்ற புருஷனும் இல்லை, இந்த ரெண்டையும் இயக்கக்கூடிய நாராயணன்.
ஏன்னா அந்தர்யாமி பிராமணத்துல இந்த நாராயணன் தான் பரமாத்மாவானவன் ஒவ்வொரு பொருளுக்கு உள்ளேயும் உறைந்து அவைகளை ஏக்குவிக்கிறான். அது அந்த பொருளுக்கே தெரியாது அப்படிங்கிறத துணை கொண்டு இதை நிறுவறார். இவங்களெல்லாம் வேத வாக்கியத்தை ஒரு வாக்கியத்தை பற்றியா உங்க வேதமே சொல்றது பாருங்க. நீ அந்த வாக்கியத்துக்கு இப்படி பொருள் கொள்ளக்கூடாது, இப்படி பொருள் கொள்ளணும். அதான் முதல்ல நம்ம கப்பியாசத்துல பார்த்தோம் பாருங்க. அதே மாதிரி ஒன்னொன்னையும் என்னென்ன பொருளை ஆகாசம்னாக்க ஒளி ஒளி உடையதுன்னு அர்த்தம். காசத்தை எல்லாத்தையும் ஒளி உடை செய்கிறது. இந்த சாதாரண ஒளி ஆகாசம்னா கண்ணுக்கு தெரியுற ஆகாசம்னு சொல்லக்கூடாது. பெரிய அவங்க எல்லாத்தையும் ஒளி உடை செய்கிறது அது. அந்த மாதிரி இது பிரம்மமா இருக்குமா, இது பிரம்மமா இருக்குமா, இது பிரம்மமா இருக்குமா, நம்ம வேதத்துல இருந்து ஒரு 2 வார்த்தைகள் எடுத்து காமிச்சு இதுதான் பிரம்மம். அதனால வேதம் அது வந்து மூலப்பிரகதி ஒரு பகுதி. ஆகவே மூலப்பிரகதி தான் பிரம்மம். ஆகவே இது ஆத்மா தான் பிரம்மம் அப்படிங்கலாம். அப்படி இல்லை, எது வேறுபட்டது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கணும். அந்தந்த கான்டெக்ட்டுக்கும் அதை சொல்ற மீதி இருக்கிற குணங்களுக்கு, அதாவது சம் எக்ஸப்ட்ஸா இருக்கு கொடுத்துருக்கான். இதுக்கு முன்னால என்ன இருக்கு பாரு, இந்த லைன் வரத்துக்கு முன்னால என்ன இருக்கு பாரு, பின்னால என்ன இருக்கிறது பாரு. இந்த ரெண்டுக்கு ஒத்து விடாம அது இல்லாமல் நடுவில் மட்டும் 2 இடைச்சலாக இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆகவே அப்படி பார்த்தேன்னு நினைக்கிறேன். நீ சொல்ற இந்த வாக்கியங்களுக்கு ஆமா, ஆகாசம்னா ஆகாசம் தான் வந்திருக்கு, அக்னினா அக்னின்னு வந்திருக்கு, வாஸ்தவம், நோ டவுட். அப்ப அக்னின்னு சொல்றது உங்களுக்கு அக்னி தானே தெரிகிறது இல்லை. ஆனா பின்னால் சொல்ற குணங்கள் எல்லாம் நம்ம பார்க்குற அக்னிக்கு இல்லை. அப்போ இந்த அக்னியா இருக்க முடியாது. அப்ப வேற என்னவா இருக்கும்? முன்ன அக்னிங்கிறதுக்கு அக்ரம் நயதி, முன்னோக்கி செலுத்துகிறது, இது பிரம்மம். ஆகவே அதுதான் பிரம்மம். அதே மாதிரி ஆகாசம் ஆகாசத்தை பிராணதி பிராணயதி, காத்து உலகம் பூரா காத்து இருக்கு. ஒரு டெட் பாடி கிடக்கிறது, அதுக்கு மூக்கில் பம்பை வச்சு அடிச்சோம்னா அது வந்துருமா? இல்லையே. அது உயிரோட ஒட்டின மாதிரி ஒரு பிராணன் இருக்கு, அதுவும் வாயுனுடைய ஒரு கிரியை தான். அந்த வாயு கிரியையை எது பண்றதோ பிராணயதி, எது மூச்சு விட செய்கிறதோ அது பிரம்மம். ஆகவே பிராணன்னாக்க பிராணயதி, அது பிரம்மம். ஆக இந்த வார்த்தைகள் தான் காமனா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருந்தாலும் அது இந்த இடத்துல சொல்றச்சு அதனுடைய மூல காரணத்தை ஆராய்ச்சி அதை சொல்லியிருக்கு. காரணம் ஆகு பெயர் இல்லையா? இந்த காரணம் ஆகு பெயர் தெருவில் யாராவது விளக்கமா இருக்குன்னு விளக்கமா இருந்து கூப்பிடுறது இல்லையா? அந்த மாதிரி காரணம் ஆகு பெயர். நன்றி சுவாமி. இந்த 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கிற 1 to 2 வெற்றி நீங்க ஏதாவது ஆட் பண்ணா சொல்லுங்க, பண்ணலாம். 1 to 2ல ஜாஸ்தி இது கிடையாது. இதுல 3 and 4ல தான் டிஸ்கஷன்ஸ் ஜாஸ்தி. 1 to 2ல சொன்னதை சாதாரண ஆர்கியூ பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அப்புறம் அது டீப்பா எடுத்து காமிக்கிறான். பத்தி ஆகாசம் என்றோ எல்லாத்தையும் படைத்தது, இது ஏதோ இது அது சாங்கியன் வெஹிமெண்டா எல்லாத்தையும் மறுத்தான். மூலப்பிரகிருதி தான் இருக்கு. நீ சொல்றது மூலப்பிரகிருதி இல்லை. இன்னொன்று ஆத்மாங்கிறது பரமாத்மாவை குறிக்கும். அது இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மனுஷன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நம்ம யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்கணும், அந்த மனுஷன் அப்படி சொன்னான்னாக்க 10 பேர் எல்லாரும் மனுஷன்தான். அந்த மனுஷன் தான் அர்த்தம். அந்த கான்டெக்ட்ல எந்த மனுஷன் மீன் பண்றோமோ அந்த மனுஷன் தான். அதனால இதை வச்சு நீ ப்ரூவ் பண்றது தப்பு. இப்போ நான் சொல்ல சரியா ஒத்து வருது வரதில்ல, ஒத்து வராம தான் நீ சொல்லலாம் அப்படின்னுட்டு எம்பெருமானா நெல்ல அனுப்புறாரு. இதுல என்ன கேள்விகள்?